மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், கண்ணே தெரியல. வீடு பேரு விண்ணப்பம். வீடு நமக்கு கிடைக்கணும்னா வாரியார் சுவாமிகள், திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர், குரு நம சிவாயர், வாரியார் சுவாமிகள், சிறுமணனை முனுசாமி, திருமங்கையாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபர சுவாமிகள், வள்ளலார், ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள், தாயுமானவர், அபிராமி பட்டர், சோனாசல முதலியார் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க வீடு பேரு விண்ணப்பம்னு. திருமூலர், சேரமான், காரைக்கால் அம்மையார், சேந்தனார், இந்த மாதிரி வீடு பேரு விண்ணப்பம் வேண்டி அவர்கள் எல்லாம் ஒரு இதை பாடியிருக்காங்க. என்ன அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லாத இதே இல்லை, நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். வீடு பேரு விண்ணப்பம்னு. கால் நடக்க முடியல, உடம்பு முடியல, வேலை, வீட்டில் இருந்து பாப்பா வீட்டில் வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தினமுமே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் 9 மணிக்கு சாப்பிட்றோம். ஏன்னா சுகர் இருக்கவங்க, வயசில் பெரியவங்க எல்லாருமே ஒரு 9:30 மணிக்கு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்பு ரொம்ப நல்லது. நம்ம அப்போ தான் அதுக்கப்புறம் மாத்திரை குடிக்கணும் அப்படி இப்படிங்கிறது. 9க்கு சாப்பிட்டா, இல்லை 8:30க்கே சாப்பிட்டேன், 8 to 8:30 9க்குள்ளே சாப்பிட்டுட்டோன்னா உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் மாத்திரை மருந்து சாப்பிட சரியாக இருக்கும். அதனால் எல்லாருமே அந்த இதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜீரணாகணும், நம்ம சாப்பிட்றோம் ஜீரணம். அதனால் நம்ம என்ன சொல்கிறது, நாளைக்கு திங்கட்கிழமை, இப்போ செவ்வாய்க்கிழமை. இன்று முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு நாள். முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்க. எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எந்த கஷ்டமும் தீரலை. நம்ம தீரணும்னு மனதார இறைவன்கிட்ட வேண்டிக்கணும். அவ்வளோதான். என்ன செய்யறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. நமக்கு ஒருத்தர் உதவி செய்யலையேன்னு நம்ம வருத்தப்பட முடியல. ஏன்னா அவங்களுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்குமே அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம எல்லாரையுமே அனுசரித்து எல்லாரையும் அனுசரித்து தான் போகிறோம். செய்ய முடியல. அதனால் என்ன பிரச்சனை, என்ன தீர்வு, என்ன இது அப்படிங்கிறத அதை சொல்ல முடியாத ஒரு இதுதான் நம்ம. அதனால் நம்ம இறைவனிடத்தில் முறையிட்டுக்கிட்டே இருக்கோம். இறைவனுக்கு என்னைக்கு நமக்கு செய்யணும்னு தோணுதோ அன்றைக்கி செய்யட்டும். அதுதான் நம்மள்கிட்ட. இன்றைக்கி முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு நாளில் இன்றைக்கி வேல்மாறல், அது அந்த முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு இதை நம்ம
செய்யலாம். முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு அந்த முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு இதை நம்ம செய்யலாம். நான் வந்து கீழே தான் படுத்தேன்னு சொல்லி எனக்கு கட்டில் மேலே அவ்வளோவா சும்மா போனேன், கீழே தான் படுத்தேன். அதனால தான் நான் கீழே உட்காந்துட்டு தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். அதனால் ஆண்டவன் தான் நமக்கு துணை. நான் எல்லாம் சொல்லாதெல்லாம் சொல்லிட்டேன், மனசெல்லாம் வெறுத்து போயிருக்கு. என்ன செய்கிறது என்ன பண்ணுறதுன்னு. சரி, அந்த ஓம் முருகா ஓம் சரவண பவா என்னும் மந்திரத்தை சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு நாம் அவருக்குரிய சோத்திரங்கள் இதெல்லாம் கந்த சஷ்டி கவசத்துலேருந்து எல்லாம் பாராயணம் பண்ணலாம். பாராயணம் பண்ணுகின்ற பொழுது நமது கஷ்டங்கள் தீரணும், தீர வேண்டும். நாம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு கொடுக்கறது அது ஆண்டவனோட கையில் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்க அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி வந்து முருகப்பெருமான் சூத்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணலாம். நம்மளோட கஷ்டங்கள் கடன்கள் தீர வேண்டும். நம்ம இதை ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப உங்களை போர் அடிக்க விரும்பலை. நான் சொல்லாத விஷயமே இல்லை, அத்தனை விஷயம் எல்லாமே எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.